வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் வந்தாச்சு. ஒரு வழியா வீடியோ இந்த வாரத்துல வந்து அக்னி குஞ்சொன்று கண்டேன் அது வந்திருக்கு. அதை தொடர்ந்து ரியல்மி GT 8 Pro 73,000 ரூபாய்க்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டிவைஸ். அதாவது கம்பேர் டு OnePlus 15 அப்படின்னு பார்க்கும்போது GT 8 USB 2 ஆமே ஆஸ் அ வின்னர் மாதிரி தான் தோணுது. அது USB 2 ஆமே. அப்படியா? 73,000 ரூபாய்க்கு இருக்கட்டும். ஏன் நத்திங்லாம் பண்ணலையா? என்னது நத்திங் ஃபோன் 3லாம் என்ன அதெல்லாம் அவர் வாங்கி வச்சுட்டு எவ்வளோ சீன் போட்டு என் கேள்வி என்னன்னா, அது 40,000 ரூபாய்க்கு கிட்ட கிடைச்சது. பிளஸ் அதுல வந்து மேக்ரோ எடுக்க முடிஞ்சது. அதுல எடுக்கிற போட்டோ இன்னைக்கும் நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. அதோட கூத்து என்னன்னா, என் தங்கச்சி கிட்ட தான் இப்போ அந்த டிவைஸ் இருக்கா. ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு போல. இவ போட்டோ எடுத்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல பேரண்ட்ஸ்க்குன்னு, அதுல போட்டதுக்கு வா அந்த அதாவது நீங்களே போட்டோகிராஃபரா வந்துருங்க. ஏங்க அவன் வந்து வெல் கேப்பபிள் ஃபார் ஃபோட்டோ சென்ட்ரிக் டிவைஸ்னா அவன் தாறுமாறுங்க. 40,000 ரூபாய்க்கு அவன் ஒருத்து தான். அதே கேமிங் எவனா தூக்கிட்டு வந்தானா அவனுக்கு புறே விட்டா விட்டுருங்க. சரியா? சரி, ஆக்சுவலா வந்து அந்த அடிப்படையில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ரியல்மி ஃபோன் வந்து லுக் ஆஸ்பெக்ட்ல ஓகே, அவங்க ஈவெண்ட்டை பிரசன்ட் பண்ண விதம் கூட ஓகே. ஏன்னா OnePlus ரொம்ப கேவலமா பிரசன்ட் பண்ணாங்க. ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னு தெரியல. பிரசன்ட் பண்ணது தானே. சரி, ஓகே. ஆக மொத்தம் அக்னி வந்து 23K வித் கார்டு ஆஃபர். அது வந்து ஒர்த்து மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா டிவைஸோட பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், டிஸ்பிளே டிசைனு. ஆச்சரியம் என்னடான்னா, நம்ம S24 FE பத்தி இப்போ வீடியோ எடுத்திருப்போம். அதோட மினிமல் பெசல். ஆமா. ஸோ எல்லாத்துலயுமே வந்து லாவா ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி பின்னாடி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 Pro XL 10 Pro XL. அதான் நீங்க போன் கேஸ் வாங்குறீங்கன்னா Pixel 9 கேஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சென்டர்ல வந்து அந்த கட் இருக்கு இல்லையா, கேமரா பம்ப் இருக்கிறதுனால. ஆனா நான் திரும்பியும் சொல்றேங்க, லாவா ஏற்படுத்தின இம்ப்ரெஷனை கூட இது ஆச்சரியமான விஷயம் தான். பட் லாவா வந்து ரியல் வேர்ல்டுல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஒரு ஈவெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது லாவா ஏற்படுத்தின ஒரு இம்பாக்டை கூட OnePlus-ஆல ஏற்படுத்த முடியலையேன்றதை நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் என்னன்னா, OnePlus வந்து வேணும்னே மட்டம் தட்டுறானுங்களோ இந்த ஓப்போங்கிற மாதிரி இருக்கு. அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அப்படி இருந்துச்சு. வாண்டடாவே OnePlus-ஐ பிடிச்சி போட்டு கேமிங் போன்னு தள்ளி விடுறானுங்க. அது ஒரு ஃபிளாக்ஷிப்பாவே கன்சிடர் பண்ணி அதை மூவ் பண்ணிருக்கலாம். அது டச் சாம்பிளிங் வந்து 3200 சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. எவ்வளவு வேணா கேட்கலாம். அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே சூப்பரா இருக்கு. காம்படிஷன்ல இருக்கிற எல்லா போனோடய வேகமா வந்து டச் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு சொல்றதை கேட்கும்போது எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ல வந்து OnePlus ஸ்கோர் பண்ணுதுங்கிறத பார்க்க ஹாப்பியா இருக்கு. பட் ஓவராலா வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் இல்லாட்டி ஒரு ஃபிளாக்ஷிப் இதுதான் வந்து OnePlus-ஓட ஃபிளாக்ஷிப் போனு அப்படின்னு பார்க்கும்போது வேற போனுக்கு நான் போறேன். ஆமா, அப்படியும் இல்லைன்னா என்ன தெரியுமா, இப்போ ஒரு மெயில் படிச்சேன். அதில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நான் என்ன ஃபோன் வாங்குறதோ அப்படின்னு. ப்ளூ கலர் பின்னாடி வேகன் லெதர் ப்ளூ கலர் OnePlus 13 512 வாங்கிக்கோங்கன்ட்டு. அதை வாங்கிட்டு போயிடலாம் இது வாங்குறதுக்கு. நல்லா இருக்குங்க. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு சொல்ல போனால் நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேங்க. நம்ம ரியல்மிக்கும் லாவாக்கும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். நீங்கள் அதை மேலும் பார்த்தா உங்களுக்கு விவரங்கள் தெரியும். நான் எடுத்து வச்ச லிஸ்ட் எங்கே? சரி, ஓகே. என்னன்னா OnePlus 15ஓட பிரைஸ் வந்து 73,000. ஓப்போ Find X9 அதோட பிரைஸ் வந்து 75,000. ஆனால் ஓப்போ Find X9 ஒர்த்து இல்லை. சரி, அடுத்து சரி Find X9 Pro வந்து 1,10,000. ஆக்சுவலாக நல்ல ஃபோனு. ஆனால் 1,10,000 ப்ரைஸை பார்க்கும்போது நான் இல்லை நான் சாம்சங்கோ இல்லாட்டி ஆப்பிள் வாங்கிக்கிறேன்னு சொல்ல தோணும். அப்புறம் வந்து GT 8 Pro வந்து 73,000. இதுவும் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அந்த USB ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள். LTPO பேனல்னு ஒன்று சொல்லவே இல்லை ஈவெண்ட்ல. மொத்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரியல்மியில் தானே LTPS. அதான் அப்போ 144 ரெஃப்ரெஷ் ரேட் வச்சிருக்கனால அது கிடையாதாம்ல. இப்போ யார் கேட்டா 144 இல்லை புரியல. அந்த 144 எல்லாத்துலயும் வராதான். கேமிங்ல மட்டும் எங்கயாவது எங்கிட்ட எட்டி பார்த்துட்டு போயிடும். யாரா இப்போ சும்மா நீ வந்து ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணது என்ன விதத்துல இல்ல கேமரா ஃபோன்னு சொல்லி தான் ஈவெண்ட்டை நீங்க கொண்டு போனீங்க. ரிக்கோ GR இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு கேட்டா நான் கேமிங்காக 144 ஹெர்ட்ஸ் கொடுத்தேன், அதனால தான் LTPO இல்லைன்னு சொன்னா தெரியல. நெக்ஸ்ட் வந்து iQ 15. ஆனா இது பிரைஸ் வந்து இப்போதைக்கு சஸ்பென்ஸ். iQ 15ஓட அந்த 73Kங்கிறது வந்து 12/56 கிடையாது, 16/512ஓட ரீட்டைல் பாக்ஸ்னு நினைக்கிறேன். அதான் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. மேபி இல்லாட்டி 12/56ஓட ரீட்டைல் பாக்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ணுகள் ரெண்டு வெளில வர வேண்டியதான். 65,000 அந்த செக்மெண்ட்ல தான் வரும். 65,000 சொன்னாலும் கூட என் மனசு ஏற்க மறுக்கிறது. ஏன்னா 55,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி 53,000 கார்டு ஆஃபரோட வித்துட்டு இருந்தது தான் iQ 13. 8L Gen 5ஓட மற்ற எவனுமே இல்லைங்க. இப்போ OnePlus 15லாம் 73,000 போகும்போது iQ வரலாம். முன்னதாண்டா அப்படி இருந்தது. 10,000 ரூபாய் கம்மி பிரைஸ்க்கு வந்து iQ கிடைக்குது. அதுல 8 லிட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாம் ஒரே பிரைஸ்ல கிடைச்சா எதுக்கு நான் iQ வாங்கணும்? அதான் iQ 15 வந்து உங்களுக்கு 65க்கு மேபி வரலாம். ஆனா இப்போதைக்கு பிரைஸ் தெரியலங்க. 65க்கு வந்தால் அதான் நான் அதில் அது எனக்கு பிரச்சனை இல்லை. 8 லிட் Gen 5 வந்து 60,000 62,000க்கே கிடைக்குது. நான் அதை வாங்கிப்பேன். எந்த ஃபோனு இது? இல்லை வாங்கினதெல்லாம் விற்பாங்கல்ல, எப்படியும் உடனே விற்பானுங்க. நான் வாங்கும்போது எதிர்பார்த்தேன், அப்படி இல்லை. ட்விஸ்டே தாங்க. நீங்கள் யாருமே இப்போதைக்கு டிவைஸ் வாங்கினா எவ்வளோ ஒரு ரூபாய்க்கு விற்றாலும்
சரி S24 அல்ட்ரா என்ன ப்ரைஸ்? ஒரு 1.5 லட்சமா அது ஆக்சுவல் வரும்போது? சரி 512 GB மாடல்னா 1 லட்சத்தி, சரி ஓகே, எப்படி ஒன்று 30,000 அதாவது 40,000 இங்கே ஃபர்ஸ்ட் டேவே வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1,30,000 ரூபாய்க்கே உங்களுக்கு 512 கிடைச்சிருக்கும். இப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தா அப்படியே 50% கட்டு. அப்போ நம்ம வெயிட் பண்ணியே வாங்கலாமே. 60K 70K கிடைக்குதுன்னா எவ்வளோ பரவாயில்லையே. ஏன்னா இப்போ 512 வந்து பார்த்தீங்கன்னா 65 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கே வந்து S24 அல்ட்ரா 512 கிடைக்குது. கண்டிஷன் கொஞ்சம் கோளாரா, கொஞ்சம் லைட்டாக அங்கே லைட்டாக ஸ்க்ராட்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாலே 60 கீழே போயிடும். அது இப்போ யூசர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்ச யூசர் தான் ப்ரோ, ஜெனியூனான ஆளு, நல்லா பக்காவாக வச்சிருப்பாரு, பிரச்சனையே இல்லை, தாராளமாக வாங்கிட்டு நம்ம பாட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா புது ஃபோனே 68,000 ரூபாய்க்கு நம்ம பசங்களே கார்ட் ஆஃபர்ல 12/26 வாங்கினாங்க S24 அல்ட்ரா. இப்போ டீல் டைம்ல அப்புறம் என்னங்க இவ்வளவுதான். அதனால எனக்கு என்னன்னா, இப்போ டே 1 நீங்க வாங்காதீங்கன்னு என்ன சொல்ல வரல, ஆனா தெர்மல் எஃபிஷியன்சி கேவலமா இருக்குன்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. OnePlus 15. அதே மாதிரி இதை தொடர்ந்து Vivo X300 அவனு வரான். அதோட ப்ரைஸ் இப்போதைக்கு அதாவது லீக்ஸ் மாதிரி இருக்குது, இது ப்ராமிசிங் ப்ரைஸ் கிடையாது, 76K. அப்புறம் Vivo X300 Pro இவன் வந்து 1,10,000. இந்த தடவை மக்களோட கணிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேரோட கருத்துக்கள் வச்சு சொல்கிறேன். X300 வந்து வில் பீட் X9, X9 Pro வில் பீட் X300 Pro அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவரால் அது அடிக்கும், அது இது அடிக்குமா? சரி சரி என்னோ ஆக மொத்தம் இது எல்லாத்துக்கும் கீழே அந்த பூனை எட்டி பார்க்குது பாருங்க. எல்லாமே பூனைங்க சம்மந்தப்பட்ட டிவைஸ் தான், தெரியுதா இல்லையா? ஆமா, ஷாமி மட்டும் ஷாமி தான் இல்லவே இல்லையா? எல்லாமே பூனை அலற மாதிரி போட்டிருக்காரா? எல்லாமே பூனை தான். இது வந்து பூனை வந்து பரிதாபமாக பார்க்குது. ஆக்சுவலாக இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா டிவைஸ்க்கான ப்ரைஸுமே இப்போ ஹைக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தது இதை. ஆனால் சில சமயங்களில் அந்த இது சொல்லுவாங்க, ஒரு இந்த படத்துலலாம் காமெடிக்கு சொல்லுவாங்க, நம்மளோட 7வது சென்ஸ் வந்து 6th சென்ஸ் தானே சொல்லுவாங்க. 7th சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நேரத்தில் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில அறிகுறி கொடுத்துச்சு. தாராளமாக நல்லதுயா. கரெக்டாக பார்த்தா இவங்களும் ப்ரைஸ் மாற்றிட்டாங்க. நானே இப்போ செகண்ட்ஸ் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நம்பிக்கை இருக்கிற மாதிரியான யாராவது ஷாப் இருந்தாங்கன்னா அங்கே போய் பெட்டர் வாங்கிருங்க. இப்போ நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யூசர்ஸு, அதாவது ரியல் யூசர்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட. அதான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளாரையே எல்லாருமே மாற்றி மாற்றி அப்படியே ஃபோன் வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போ கௌதம் ப்ரோ பார்த்தீங்கன்னா Find X8 அல்ட்ரா வாங்கினாரு. அதை இப்போ பார்த்தா எங்கள் சுடரன் ப்ரோ வாங்க போகிறான். கௌதம் தான் வாங்கிடுவோம். எங்ககிட்டே இருந்து டிவைஸ் தான் அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கி சர்க்குலேட் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுதுங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபோன் வாங்குறது வந்து எப்படின்னா, நிஜமாவே தேவையான்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க ப்ரைஸை மாற்றி வச்சுட்டாங்க. சரி பார்ப்போம். இதுல இவங்க சித்தப்பா வராரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். ரெட்மி நோட் சீரீஸ்லயே அவர் வந்து என்னென்னமோ ஆம்லெட் போட்டாரு. அவர்லாம் 1,50,000 ரூபாய்க்கு பண்ணுவாரு. ஆமா, எல்லாம் பார்த்தாச்சு. 1,50,000 ரூபாய்க்கு ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ். நோட் சீரிஸ் சொல்றீங்களா? இல்ல அப்படி இவங்க சொல்ற, அதாவது மேனுஃபேக்சர் சைட்ல இருந்து பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்றதை வச்சு பார்த்தா, ஈவன் நோட் 15 ப்ரோ பிளஸ் கூட 40,000 வரந்தா என்ன ஆச்சரியங்கிறேன். ஏன் அவங்களுக்கு மட்டும் காம்போனன்ட்ஸ்லாம் இலவசமாக தராங்க, பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க டிவைஸும் ப்ரைஸ் ஹைக் ஆகும் தான் சொல்கிறாங்க. அப்போ 30,000 ரூபாய்க்கு இருக்கிற நாட் 5லாம் நாட் 6ன்னு ஒன்று வரப்போ 35,000 வரும், 15R 45,000 வரும். அப்படியே 5,000 கூட போட்டு எல்லாத்தையும் மேலே கொண்டு போக வேண்டியதான். ஆக மொத்தம் எல்லாம் ப்ரைஸ் ஏறுதுங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். S25 இவன் ஆக்சுவல் லான்ச் ப்ரைஸ் என்ன? 1,10,000 இவன் S25 ஆமாம், 1,00,000 வச்சுக்க. 1,00,000. இப்போ பார்த்தா 76K ப்ரைஸ் ட்ராப் ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது 76K இல்லாட்டி 75K ப்ளஸ் கார்டு ஆஃபர் 70K அப்படின்னா கூட வேற லெவல் ஒர்த்து. அதான் ஃப்ளாட் ப்ரைஸே வந்து தான் உங்களுக்கு 76. இதுக்கப்புறம் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டால் இன்னும் மாறுது அப்படின்னா ஃபியூச்சரில் 70K இது வருதுன்னு வைப்போம். சும்மா 8 லிட் பேஸ்ட் இந்த ஃபோன் வந்து சொல்ல போனால் பேட்டரி லைஃபு, ஓவரால் பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் இந்த ஃபார்ம் ஃபேக்டரி எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணிட்டு போய்டும். அதனால அடுத்து இப்போ S25 இனிமேல் வந்து க்ரோ ஆகும். இனிமேல் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோஸில் S25 பற்றி பார்க்க நேரிடும் மென்ஷன் பண்ண விரும்புவோம். ஏன்னா S24 இதே மாதிரி தான் ப்ரைஸ் குறைஞ்சது. 59க்கு வரும்போது நிறைய பேர் வாங்கினாங்க. அதே மாதிரி அடிக்கடி அதை பற்றி அப்போ பேசிட்டு இருந்தோம். S25 வந்திருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதான் இப்போ ஆக மொத்தம் 1,00,000 ப்ரைஸ் பண்ணுற டிவைஸ்லாம் கண்டிப்பாக விலை குறையும். அதுலேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ பேருங்க போய் 1,00,000 ரூபாய்க்கு இவ்வளோ இதை பிடிச்சி வாங்கிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் நான் வந்து பாருங்களேன், பிரைமரி மார்க்கெட்டில் நான் கடைசியாக வாங்கின ஃபோன் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது S23 அல்ட்ரா தான் எனக்குன்னு நான் வாங்கின ஃபோன். அதுக்கப்புறம் வந்து இந்த நத்திங் ஃபோன் 3 கூட நல்ல ப்ரைஸ் உடஞ்சி வந்தனால நம்ம போட்டோம். ஆனால் அப்பயே தெரிஞ்சு போச்சு அது என்ன கரெக்டாக என் தங்கச்சியும் என் ஃபோனில் பிரச்சனை அப்படின்னா அது முடிஞ்சு அப்பயே தெரிஞ்சிச்சு. இப்போலாம் வந்து இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நைஸ் ஃபோன் அது போதுங்க. இவெல்லாம் என்னங்க, இவன் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு டிவைஸா? ஆமாம், எனக்கு இன்னுமே இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது.
ஒரு சுப்பீரியராக தான் ஃபீல் ஆகுது. இது எந்த இடத்துலையும் என்ன ப்ரோ டவுன் சைடாக ஆக்சுவலாக பில்டு குவாலிட்டி டிசைன் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது இன்றைக்கும் சூப்பர் ஃபோனு. ஏங்க இப்போ வரையும் இந்தியாவில் இருக்கிற ஷாமி டிவைஸில் இவன் தாங்க வெயிட் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். 230 கிராம். அதான் உண்மையை ஓப்பனாக பேசுகிறான். வெயிட்டில் சொல்கிறாங்க அவன். வெயிட் எல்லாரும் வெயிட்னு ஒன்று அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளா அப்படின்னு. அப்படி இல்லை, 230 கிராம்ஸ் இவன் தான். ஈவன் அல்ட்ரா கூட 216 ஒன்று தாங்க. அந்த மாதிரி தான் 15 அல்ட்ராவே. அவரே வந்து என்கிட்ட தான் பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி அந்த மாதிரி ஆள்னாங்க. வெயிட் செராமிக்கை யூஸ் பண்ணா அப்படிதான். வெயிட் கை. சரி, இந்த வாட்ஸ்அப் என்னதான் அதனால செகண்டரி மார்க்கெட்டை இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது எங்களுக்கு டிவைஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஒரு அதிர்வு கொடுக்குற மாதிரி 3.5 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் வேறு அஃபெக்டடா. எதனாலன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் என்னெல்லாம் பப்ளிக் பார்க்கறதுக்கு இருந்ததோ அது மட்டும் தான் பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, அதாவது என்னென்னா இவ்வளோ மில்லியன் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு லீக் ஆகிடுச்சான். ஆனால் அது வந்து மெசேஜஸ்லாம் எதுவும் லீக் ஆகலை, உங்களுக்கு பர்சனல் டேட்டாஸ்லாம் எதுவும் போகலை. போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் போயிருக்கு. மற்றபடி அவங்க மெசேஜஸ் போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கர்மத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் ஆபத்துக்கள் வராது அப்படின்னு வாட்ஸ்அப் தரப்புலேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கருமத்தை ஒழிச்சு கட்டிட்டு அரட்டையோ இல்லை டெலகிராம் பக்கமோ நம்ம நவர்றது தான் சேஃபு. டெலகிராமுமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஆனால் அரட்டையில் பார்த்தீங்கன்னா எதுலனாலும் மூவ் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை, மக்கள் அங்கே வரணும். ஆமாம், எல்லாருமே குரூப்பாக மூவ் ஆனால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அங்கே வந்துட்டாலே போதும். நமக்கு ஆஃபீஸ் கூட சரி, ஆஃபீஸ் வந்து தொலைய மாட்டுறானுங்களா போங்கடா அப்படின்னு விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்தாலே நம்ம மெசேஞ்சர் ஆப் வந்து யுவர் சாட்ஸ் ஆர் நவ் மோர் செக்யூர். ஆமாம், அரட்டை ஆப் வந்து இப்போ end-to-end என்கிரிப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி காட்டுறாங்க. இனிமேல் அரட்டையும் அப்போ செக்யூரிட்டாக தான் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் மட்டும் என்ன செக்யூரிட்டாவாக இருக்குது. இப்போ பயத்தில் சொல்ல 3.5 டேட்டா எதுவுமே வந்து எங்கேயும் போகல, அவன் செக்யூர் ஆச்சிருக்கான்னு அவன் சொல்லலை. அதே மாதிரி தான் அரட்டையும் வந்து end-to-end என்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஆப் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணிக்கலாம். அவன் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. காமன் சாட்டும் இருக்குது, குரூப்புமே வந்து end-to-end தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி கால் இனிஷியேட் பண்ணாலே என்கிரிப்டட் தான் வருது காலுக்குலாம். ஓகே. ஆமாம், வாட்ஸ்அப்லேயும் காட்டுமே end-to-end மேலே கிரியேட் சேனல். ஓகே. அதே மாதிரி X9 ப்ரோவோட இந்த ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ ப்ளஸ் எவ்வளோ பேர் வச்சுருக்கானுங்க பாரு. அந்த பட்ஸும் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ வரும், இல்லை இதுக்கு முன்னாடியே கூட வந்திருக்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மொரோவர் இது அப்படியே அந்த நாடு பட்ஸ் 3 தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிங்களா, எப்படி இருந்துச்சு இதுவா? ஓகே, கம்பேர் டு நாட் பட்ஸ் 3. கால்ஸ் தவிர இதெல்லாம் ஓகே. ஓகே. ஆமாம், நம்ம தான் பேசணும்ல. கால் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இண்டோர்னால் நல்லாயிருக்கும். அந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் வரும் வீடியோ. அப்புறம் Nothing Phone 3 Lite இஸ் அஃபிஷியலி லான்ச்சிங் இன் இந்தியா ஆன் 27th நவம்பர். ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். செம்ம இதுங்க. Nothing Phone 3க்கு அப்புறம் இவங்க கிட்டேருந்து வர ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா வெயிட் பண்ணதே அதுக்கு தானடா. ஒரு 25,000 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸில் வரும். 3A விட காஸ்ட்லியாக இருக்கும். அதில் இவ்வளோ நாள் நம்ம அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், ஆண்டவரே இப்போ 15 ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் போட்டு Nothing 3A Lite எடுக்கலான்னு இருக்காரு. ஆமாம், அவ்வளோ ஆர்வத்தில் இருக்காரு. கேட்குறான் கம்பெனி. ஓகே, இதான் நத்திங்கை பற்றி நியூஸ். பெருசாலாம் பேச முடியாது. அதே மாதிரி நத்திங்க்கு அஃபிஷியல் ஸ்டேபிள் வந்துருச்சாங்க. Nothing Phone 3க்கு அந்த Nothing OS 4.0 அது வந்து ஸ்டேபிளே வந்துருச்சு. அடுத்தடுத்த டிவைஸ்க்கு இன்னும் சில மாதங்களிலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் CMF. இதுதான் ப்ரொஃபைல் பிக்சர் அரட்டையில். ஆமாங்க, அது அப்படியே இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்தியன் டெக் அண்ட் இன்ஃப்ரா அவங்க போட்ட ட்வீட்டு, பட் ஆனால் அஃபிஷியலாக இந்தியன் ரயில்வே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் மெக்டொனால்ட்ஸ், KFC, ஹல்திம்ஸு, அப்புறம் சப்வே, அதான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் அவங்களோட இதுவும் ஷாப்பும் உள்ளே இருக்கும், ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த பெரிய பெரிய ஜங்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, ஆமாம், அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மேபி வைப்பாங்கன்னு தோணுது. இதுக்கப்புறம் யாராவது மெக்டொனால்ட்ஸ் லவர் இருந்தீங்கன்னா அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓகே இன்னும் என் ட்ரெயின் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஏதாவது பொருள் வாங்கிடுறாங்க, ட்ரெயினை மூவ் பண்ணிடுறாங்க, பாவம் செல்லர் அப்படியே விரட்டிகிட்டே பின்னாடி போகிறாங்க, காசு கொடுக்கவே மாட்டாங்க, வீடு வரைக்கும் போயிடுறான். இதெல்லாம் ரொம்ப மோசம். ஆக்சுவலாக பேசஞ்சராக உள்ள ஜாலியாக உட்காந்து சில சமயங்கள் இல்லை. ஹைலைட் என்னன்னா நிறைய வீடியோவில் இவங்களே பண்ணிட்டு யாரோ பண்ண மாதிரி வேற சொல்கிறாங்க. ஏங்க நான் அதான் அப்படி பண்ண, அது ஜனநாயகம்ல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முக்கியமாக ஜென்சிக்கெலாம் நீங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுங்க. அதானே, எது காசு கொடுக்காம ட்ரெயினில் ஏறி போகிறதா? அது இல்லைங்க, அது வந்து இது அந்த வீடியோ வச்சு. அப்புறம் OnePlus 15R இன் எக்ஸ்பெக்டட் ஸ்பெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி
ஃப்ளாட் டிஸ்பிளே தான். இதுலேயும் 165 ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட், அப்புறம் LPDDR5X அல்ட்ரா, அப்புறம் UFS 4.1, Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸு. ஆனால் 2 கேமரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுதான் A6 அப்படின்ட்டு சைனாவில் லான்ச் ஆகிருக்கு. போன வாட்டி ட்ரிபிள் கேமரா இருந்துச்சு, இந்த வாட்டி டுவல் கேமரா தான் இருக்குது. அதுவும் செட்டப் பார்த்தீங்கன்னா லாவா அக்னி 4ல் இருக்கே 15 MP 8 MP அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் 15R வரட்டும். 2 கேமரா அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு மன உளைச்சலாக இருக்குது. நல்லது தான். இப்போ இதுவும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லாரும் எப்படியா இருந்தாலும் எதை பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். we have 13R, அது வந்து ஒரு 32,000 வரும் அடுத்து. அவங்க அதே மடமட்டன்னு குறைஞ்சி 32-30,000 வரும்போது செமையாக இருக்கும். அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். ஆனால் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் பரவாயில்லைங்க, எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் அதை வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பழைய டிவைஸ் மேலே இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதான் சொல்ல வர்றது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இதில் வேறு நீ அடிக்கடி இப்படி சொன்னேன்னு இவங்க தான் ஏதோ கடை ஆரம்பிக்க போகிறாங்க போல மச்சான், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தான் என்னது அது இவனை இப்போ உடனே நம்ம ஏதாவது சொல்லலாம். இப்போ ஃபர்தராக உங்களை வந்து எப்பயோ வச்சிருந்தேன்டா சிவபரணி சர்டிஃபிகேட்னு ஒன்று பண்ணுவோம். இல்ல நம்ம கம்யூனிட்டிக்கு அதுதான்டா, நம்ம கம்யூனிட்டிக்கு அதுல அது வந்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல கொஞ்சம் ஒய்டா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி அவங்களோட டிவைஸை வந்து எப்படின்னா கம்யூனிட்டிக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் சரி, ஓகே, பார்ப்போம். பண்ணுவாங்க விரைவில், அதெல்லாம் நடக்கும், நடத்துவோம் கண்டிப்பா. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வந்து யூடியூப் இஸ் டெஸ்டிங் DM, அதான் டைரக்ட் மெசேஜ் ஃபார் 18+ யூசர்ஸ். அதாவது 18+க்கு மேலே இருக்கவங்க யூசர்ஸ்க்குலாம் வந்து டைரக்ட் மெசேஜ் யூடியூப்குள்ளேயே. அது வந்து அயர்லாண்ட்லேயும் போலாண்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்ததுன்னா எப்படிடா சும்மாவே வந்து உங்களுக்கே மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, ஆண்டவரே என்ன வீடியோவில் தமிழ் சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் நல்ல விஷயம் தான்டா. அது ஏதோ ஒரு 10 மெசேஜ் 20 மெசேஜ்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? டெலகிராமில் பார்க்கணும், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும், இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும், இப்போ இனிமேல் யூடியூப்லேயும் பார்க்கணும். இதில் இவர் யாரும் மெயிலில் கொடுத்து வச்சுருக்காரு, மெயிலில் அனுப்புங்க நண்பர்களேன்னு. மெயிலில் அவ்வளோ மெயில். ஒரு சில பேர் திட்டுறாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாம் மெயில் போட்டு 3 மாதம் ஆச்சு, இன்னும் வீடியோ வரல, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாரு ஒருத்தர். இன்னும் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் மெயில் ஸ்க்ரால் பண்ண வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓரளவுக்கு முடிச்சுக்கிட்டே வரோம், பார்ப்போம். இது எப்போ தெரியுமா எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு கரெக்டாக நம்மளுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி ஆகி அங்கே நம்ம உட்காந்தா மட்டும்தான் பண்ண முடியும். லைவ் போட்டுட்டு கையில் வச்சு படிக்கலாம், ஸ்க்ரீனை ஷேர் பண்ண முடியாது. அதான் கடைசியில் சொல்கிறாங்களே, இந்த ஃபோன் நம்பரை காட்டிவிடாதீர்கள், என் மூஞ்சை காட்டிடாதீங்க, என் பேரை சொல்லிடாதீங்க. அவங்க கடைசியாக சொல்லிடுறாங்க. அதனால வந்து அப்படி வேணா பண்ணலாம். அப்போ என்ன ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் ஆகும்போது அதான் லைவ் போட்ட முடியும், லைவ் போட்ட முடியும். ஒரு ஃபிசிக்கல் ஆஃபீஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு அதெல்லாம் அப்படி பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாங்க. கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த ஆசைகளும் இருக்குது, பண்ணுவோம், பார்ப்போம். அதான் யூடியூப்பில் வந்து இனிமேல் டேரக்ட் மெசேஜ் இப்போதைக்கு டெஸ்டிங்கில் இருக்குது. இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் நீங்கள் இனிமேல் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணி தான் ஆண்டவரோட பேசலாம். இது சூப்பர் ஆப்ஷன் தான். இது நீங்கள் சொல்லுவீங்களே ஏதோ லைவில் திடீர்னு இப்படி ஸ்க்ரால் பண்ணால் ஏதோ நிற்கிதுடான்னு. ஆமாம், அந்த மாதிரி இனிமேல் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணுறானுங்கல்ல நம்ம ஆளுங்க. ஃபாஸ்ட் இங்கே பாரு அப்படின்ட்டு வீடியோ காலே பண்ணுறானுங்க. மாமே அவன் இன்னும் அங்கே தானே நின்றுருக்கான். அதானே இதுக்கப்புறம் இனிமேல் அப்படி இறங்கிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் வீக் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு புத்துணர்ச்சி தருமாக ஒரு ஐஃபோன் யூசர்ஸும் ஆண்ட்ராய்டு இணைக்கிற மாதிரி இந்த குயிக் ஷேரில் இனிமேல் நீங்கள் வந்து ஆண்ட்ராப்போட இணைஞ்சி வீடியோஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஐஃபோனும் வச்சுருக்கோம், பிக்சலும் வச்சுருக்கோம். ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிக்சல் 10 சீரிஸ் இப்போதைக்காம அதை நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ஒன்றும் வரலை, ஒர்க் ஆகலை. இதையும் அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதையும் அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அப்பயும் வரலை. உங்களுக்கு யாராவது ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிருந்ததுன்னா சொல்லுங்கள். பிக்சல் 10 சீரிஸ்லையும் அப்புறம் காமன் தான் ஆண்ட்ராய்டோட சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இதுமாதிரி ஷேர் ஆகும். பார்ப்போம். இதுமாதிரி காமனாக ஆண்ட்ராய்டுக்கும் வந்துச்சுன்னா நல்லது தான். ஒரு வாட்டி இந்த ஐஃபோன் பிள்ளைங்களோட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவனுக்கிட்ட ஃபோட்டோ வாங்குறதுக்குள்ளே உயிர் போயிடும். அதான் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது இப்போதைக்கு பிக்சல் 10க்கு இருக்குது. வைடாக எல்லா ஆண்ட்ராய்ட் சீரீஸ்க்கும் எல்லா ஃபோன்ஸுக்கும் வரும்போது இன்னும் பெட்டராக இருக்கும், பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு ஒர்க் ஆகலைங்க. நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்களா? பீட்டா எல்லாமே அதனால் வரலையா? என்னென்னமோ அதான் பீட்டாவாக இருக்கனால எங்களுக்கு ஒருபடி மேலேயே போயிடுச்சு, அனுப்ப முடியல. பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து மஜாவாக இருக்கும், படிங்க. டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் ஹவ் பீன் linked to social isolation, lower life satisfaction, poorer sleep, increased anxiety and greater feelings of loneliness. இந்தியன் டெக் அண்ட் இன்ஃப்ரா அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தா உண்மைதான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, என்னென்னா எல்லாருமே தூங்க போகிற நேரத்தில் தான் போயிட்டு ரீல்ஸும் ஷார்ட்ஸும் பார்க்குறாங்க. ஆமாம்.
ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மணி பார்த்தா ஆக்சுவலாக போய் படுக்க போனது எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி ஒபீடியண்ட்டாக 10 மணிக்கு போய் படுத்துடுறாங்க. ஆமா. ஆனால் 12:30 மணி ஆயிடுது. பெட்டில் படுத்துக்கிட்டே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் மச்சான் எனக்கு ஏன் தெரியல. நானும் அப்படியே யோசிச்சுட்டே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. அப்போதாங்க எனக்கு வந்து ஒரு விடிவெள்ளியாக வந்தார் விநாயக். அதான் ஐஃபோன் பேட்டரி நிற்காதுல்ல. எங்கே போய் மனுஷன் எங்கே? நான் கூட சரி இன்ஸ்டாகிராம் நடுவில் ஆட் வந்துருமே அதுவாக சொல்ல வரோன்னு நினச்சேன். இல்லை எப்படிலாம் திரும்ப கலாய்க்கலாம் ஐஃபோனை. அது வேற ஒய்ஃபை கொஞ்சம் தூரமாக இருக்குமா, கனெக்ட் ஆகாது. சரி ரைட்டு. அடுத்து இருக்கும் 5G ஒன்று மாறுவோம். 5G மாறினா டிவைஸில் இன்னும் வேகமாக ட்ரெயின் ஆகும். சரி இப்போ வேகமாக ட்ரெயின் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை. காலையிலே எழுந்து வெளில வாக்கிங் இல்லாட்டி சைக்கிளிங் போனோம், சார்ஜ் இருக்காது. அப்போ அதை எடுத்து சார்ஜரில் போட்டு வேகமாக சார்ஜ் ஏற்றணும். இது என்ன 65 வாட்டில் ஏற போகுது. அப்போ இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா 50% கீழே அது போச்சுனாலே தலைவலிடா, முதல்ல எடுத்து ட்ரால போடுறோம். அதனால 10 மணிக்கே நம்ம ஃபோனையும் சார்ஜ் போட்டு படுத்துருவோம். சார்ஜ்லாம் இல்லை, உரமா அப்படியே வச்சுட்டு படுத்துங்கிடுவோம். காலைல டாப் அப் ஆயிக்கும். அதனால எல்லாருமே ஐஃபோன் வாங்குனீங்கன்னா எல்லாரும் ஐஃபோன் இல்லை அப்படியும் சொல்லிடாது. எல்லாருமே காம்பேக்ட் ஃபோன் வித் ஸ்மால் பேட்டரிஸ் வாங்கினீங்கன்னா ஒரு S25 எட்ஜ், ஒரு ஐஃபோன் ஏர், ஒரு ஐஃபோன் 17 சொல்ல போனால் இப்போ S25 நல்ல பேட்டரி நிற்குதுன்னாங்க. இல்லாட்டி இன்னும் வேற ஏதாவது பேல்மூடா S22 வாங்குங்க. S22 ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு மெயில் அனுப்பியிருந்தாரு. மெயில் கமெண்ட்டு S22ல 6 hours SOT வருதுன்னு. 1 U8க்கு அப்புறம் நானும் கௌதம் ப்ரோவும் மெர்சல் ஆகிட்டோம் அதை படிச்சுட்டு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சாங்க. 8 Gen ஒன்று வராது, அவ்வளோ கொதிக்கும். இந்த பழைய படத்தில் ஐயோ இந்த தனுஷ் படம் ஒன்றுடா, ஃப்ரெண்ட்ஸ் 3-4 பேர் இருப்பாங்க. விஜயகுமார் பொண்ணு கூட ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதில் மயில்சாமி தானே இடுப்புல வந்து சமையல் கைறதை கட்டியிருப்பார்ல, அதை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பையன் டைப் சி கேபிளோட சுத்திட்டு இருந்தான். பெல்ட்டுக்குள்ளார அந்த கேபிள் போயிட்டு இருக்கும். எதுக்குடான்னா இந்த பேக்கெட்ல பவர் பேங்க் இருக்கும், இந்த பேக்கெட்ல S22+ இருக்கும். எப்பயுமே இங்க இருந்து இப்படி கேபிள் போய் இங்க இருக்கும் கரெக்டா ரெடியா வந்து இப்படி மாட்டிட்டு இப்படி மாட்டி உள்ள போட்டுப்பான். என்னடான்னா சார்ஜ் தான் நிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு. S22+ டெக்னிக்குங்க, நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. இந்த பெல்ட்டுக்குள்ளேயே வந்து அது கவர் ஆயிடும்ல. ஆமா, ஹெட்செட் ஒரு சில ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கு டெக்னிக், நல்லா இருக்கு. அது அப்படி போட்டு என்ன பண்ணா 3 மணி நேரம் தான் SOT வரும் 22+ல. பரவாயில்ல, இங்கே ஒரு ஃபோன் இங்கே ஒரு ஃபோன் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது பவர் பேங்க், இது ஃபோன். ஓகே குட், பரவாயில்ல, இது நல்ல டெக்னிக், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஃபோனாக இருந்தது இப்போ கொஞ்சம் பேட்டரி நிற்குதுங்கிறாங்க. ஸோ பேட்டரி நிற்காத ஃபோன்ஸ் எப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். அதெல்லாம் இன்னும் ஓல்டு ஃபோனாக தான். அப்போ எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து SOT ஒரு 2.5 மணி நேரம் வர மாதிரி ஒரு ஃபோனு, சார்ஜ் 2.5 மணி நேரம் ஏறணும். அப்போ தான் நம்ம இந்த அது கடுப்பாயிடும் அந்த ஃபோனை வச்சிருக்கிறதுக்கு. சார்ஜர்ல இருக்கும்போதே ஹெட்செட் வச்சு ஃபோன் கால் பேசிக்கலாம். 12 மினிலாம் அந்த பட்டு கேஸ் தானே. 12 மினி வித் பேட்டரி அண்டர் 80K 80% கீழே இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க சொன்ன ஆங்ஸைட்டி எதுவுமே வராது. 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் 3 மணி நேரம் யூஸ் பண்ணி ஆஃப் ஆகிடும். அதுவும் 5G யூஸ் பண்ணுங்க, அன்லிமிட்டட் தானே. அவ்வளோதான், எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸ்க்ரால் பண்ணோமா, ஃபோனை தூக்கி போட்டோமா, அவ்வளோதான். எனக்கு என்னமோ ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இது நல்லது தான் தோணுது. ஏன்னா நான் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கிற மாதிரியான ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது நாள் முழுக்க யூஸ் பண்ணியே மிச்சம் 55 இருந்தது. இந்த நியோ 10லாம் சில சமயங்கள் யூஸ் பண்ணும்போது இறங்கவே இல்லை. அது அந்த 7000 mAh வச்சுக்கிட்டு நான் பட்ட கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருந்ததுன்னா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சில ஃபோன்ஸ்லாம் பார்த்தேங்க. இப்போ GT8 ப்ரோக்கே கூட பெரிய பேட்டரி அப்படின்னும் போது அவங்க அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் 28 hours ஆஃப் ஸ்க்ரால் பண்ணலாம். இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் 28 hours ஸ்க்ரால் பண்ணலாம். பிராண்டே இத க்ளைம் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இது. என்னடா விஷயம்? 28 மணி நேரம் தொடர்ந்து ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவனுக்கே ஒரு போஸ்ட் போடுவோம், இரங்கல் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. இறந்திடவா நீ பிறந்தாய் நாங்க ஸ்டோரியில போடுவோம். ஆமா, அதையும் அவனே திரும்ப ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருப்பானா. அதையும் சூப்பர் மேட்டர் பத்தியா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நானும் இங்க வரணும், அது ஒரு டார்கெட் தானே, நானும் இங்க வரணும் அப்படின்ட்டு ஸ்க்ரால் பண்ணி. நிஜமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து சில விஷயங்கள் ஜோக்கா சொல்ற மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப அடிக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சில இனிஷியேட்டிவ் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா வெளியில் மீட் பண்ணுங்கள். நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் எங்கேயாவது, நான் எப்படி சொல்கிறேன்னா, வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்க, என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் மீட் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அட்லீஸ்ட் காலேஜ் முடிக்கிற வரைக்குமாவது ஓரளவுக்கு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் வெளியில். உங்கள் ஏரியாக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பார்க்கில் போய் கொண்டாரு உட்காருங்க, பேசுங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில சமயங்களில் பார்க்கில் உட்கார்ற பசங்களை பார்த்தேன், அதான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள தான் திட்டுறாங்க ப்ரோ, அதான் நாங்கள் பார்க்கில் வந்து கேம் போடுறோம். அப்படிதான் நிஜமா. அது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. நிஜமாவே இந்த காலேஜ் லைஃபையும் ஸ்கூல் லைஃபையும் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு உருப்படியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது இருக்கிறப்ப நமக்கு எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த டைமில் பட்டன் ஃபோன் பற்றியா
எனக்குலாம் என் காலேஜ் மெமரிஸ் வித் அசோசியேட்டட் வித் ஃபோனு அண்ட் ஃபோனில் எந்த மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது வந்து ரேர் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்க நான் எதை ரேர் மூமெண்ட்டுங்கிறனோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆர்டிஃபிஷியலாக இவனுங்களே உட்காந்துட்டு ரீல்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அந்த லிமிட்டடாக அப்போலாம் வந்து 100 SMS தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே நீங்கள் அனுப்புனா உங்கள் காசு போகும், இல்லை அடிஷ்னலாக பேக் போட்டுக்கணும். அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் ப்ரோக்ராமே ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருந்ததுடா. அதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஏர்செல் அன்லிமிட்டட் இருக்கும். பிஎஸ்என்எல் ஸ்டூடெண்ட் பவர் போட்டேன்னு வை, அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ். நான் பிஎஸ்என்எல் ஸ்டூடெண்ட் பவர்லாம் போட்டிருக்கும் போது சிம்பியன் ஃபோனில் ஒரு டூல் இருக்கும், எஸ்எம்எஸ் ஸ்பேமர்னு. அந்த மாதிரி அந்த ஆப் உள்ள போய் உன் ஃபோன் நம்பரை போட்டுட்டு ஹாய் மட்டும் டைப் பண்ணிட்டு 300 போட்டோம் 300 தடவை போகும். பாமர் ஆப்னு வருமே நமக்கு ஓடிபியா வந்து அந்த மாதிரி. சரியா? அது நான் எதுக்கு சொல்றேன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்க நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அதுவே இன்னைக்கு வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா தோணும். இன்னைக்கு முதல்ல எத்தனை பேருக்கு முதல்ல ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறோம்? அவனுக்கு எதுக்கு அனுப்பணும்? ரீல்ஸ் நம்ம அப்படியே ஷேர் பண்ணி விட்டோமா, முடிஞ்சு. அதை அவன் பார்த்தானா கூட பிரச்சனை இல்லை. அதுவும் எங்க இன்ஸ்டாகிராம்லயே மெசஞ்சர்ல அனுப்பிக்கிட்டு. ஆமா, நான் திடீர்னு ஒரு நாள் போய் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும்டா. அனுப்பியிருக்காங்க உங்களுக்கா? இங்க பேர் என் ஃப்ரெண்ட்ஸே அனுப்பியிருக்காங்க. நான் வந்து ஷாக் ஆயிடுவேன். ஏய் என்னடா இது அனுப்பி வச்சிருக்கீங்க, இங்க பேர் யாரா நீங்க அப்படின்னு. இங்க பேர் இங்க இருக்காங்க, என்னடா வேணும் உங்களுக்கு? இங்க பேர் அனுப்பியிருக்கேனா? இங்க பேர். ஏங்க இது வந்து ஒரு சில பேர் சென்சிட்டிவா எடுத்துக்கிறாங்க. நீ வந்து என்னை அவாய்ட் பண்ற, என்னை வந்து மதிக்கல, நீ நான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ ரெஸ்பாண்ட் பண்ணல. அதாவது இப்போ ஆண்டவரை நம்ம டார்கெட் பண்ணால், ஆண்டவர் வந்து ஒரு செலிபிரிட்டி, அதனால ஒரு ஃப்ரெண்டை கூட ஃப்ரெண்டு மெசேஜை பார்க்க மாட்டாரு. பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண மாட்டாரு. அதான் உண்மை. அதுதான் யார் தெரியுமா யூஸ் பண்ணுவா? இந்த ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது எல்லாமே நரேஷ் ப்ரோ தான். இவர் ஏதாவது தப்பாக போட்டிருந்தா இவர் அடிக்கக்கூடாது, அட்மின் அவர் தான், அவர் தூக்கி போட்டுருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஆப் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நிஜமாவே ரொம்பவே மைண்ட் ரிலீவிங்காக இருக்குது. நல்லா இருக்கு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபோனர் டேஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா இந்த மாதிரி ட்விட்டர்லையும் நாங்கள் போவேன்னா, ட்விட்டரில் என்னோட பயோக்கு மட்டும் தான் போவேன். அதில் நான் போட்ட ட்வீட்டுக்கு நம்ம நண்பர்களை ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா, அதை மட்டும் தான் செக் பண்ணுவேன். அதுலேயும் ட்விஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு இப்போ போட்ட லாஸ்ட் 2 ட்வீட் தான் பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 போட்டேன்னு வச்சுக்க. அப்பெல்லாம் நான் என்னைக்காவது ஒரு நாள் போட்டிருக்கேன், நிறைய ஈவெண்ட் நடக்குது, அதனால அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் 2 ட்வீட்டு கீழே இருக்க ரிப்ளை தான் பார்ப்பேனே தவிர, இன்னைக்கு காலங்காத்தாலும் நம்ம ஒன்று போட்டுருவோமே அப்படின்னா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், சீரியஸாக பார்க்க மாட்டேன். இல்லை இதுதான் எனக்கு என்னன்னா, சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை ப்ரோஸ், ஆனால் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க, பழகுறீங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. அதான் நான் இப்போ ஒரு சில விஷயம் பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மல்டிபிள் மெசேஜ் வந்து சொல்லலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மெசேஜை நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன்றதே நான் மறந்துட்டேன். ஆமாம், ஏன்னா நான் எதுக்கு பார்க்குறேன், எதுக்கு நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன், எது என் மண்டக்குள்ளே வருதுன்னே எனக்கே தெரியல. கரெக்ட். அதே பார்க்குற விஷயமும் அது மண்டக்குள்ள நிற்கல. காம்ப்ளிகேட்டடாக எது இருந்தாலும் பேன் தான் இப்போலாம். முன்னையாவது எப்படின்னா ஏதாவது ஒரு சைடாக ஏதாவது பேசினாங்கன்னா பேன் பண்ணேன், அப்புறம் லாஜிக்கே எல்லாம் பேசுறதை பேன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அண்டர் ரேட்டட்னு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஐக்கூ12 அண்டர் ரேட்டட். அதாங்க பார்த்தேன், ஐக்கூ12 ஒருத்தர் அண்டர் ரேட்டட் போட்டிருந்தாங்க. அது எப்பறம் அண்டர் ரேட்டட், அது என்னமா வித்துது? ஐக்கூவுக்கு வந்து பெரிய ஸ்கோரிங் ஏரியா அது. அதுக்கப்புறமா அது வந்து அவங்களே ரீஃபப் பண்ணி போட்டாலும் கூட ஸ்டாக் அவுட் ஆயிடுது. இதுல அண்டர் ரேட்டடா? நீலாம் யாரா? நீ 30K ரீஃபப்ல அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல சேல் பண்ணாங்க. அப்பயும் அது வித்துக்கிட்டு இருந்தது. பறக்குது. அண்ணா ரீஃபப் ஸ்டாக் வந்தா வாங்கிடலாம்ல. கமெண்ட் நீங்களே கேட்டிருக்கீங்க, எனக்குலாம் செம கடுப்பு. அதனால இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்களையும் பேன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 பேரை பேன் பண்ணாதான், இந்த அஸ்வத் சொல்லுவாங்க சிஓசியில் ஒரு 4 ஊர் அழிச்சாதானே நிம்மதி. இப்போ நமக்குலாம் 4 பேரை பேன் பண்ணிட்டா இன்னும் நிம்மதியா இருக்குங்க. உங்களுக்கு எப்படி ஸ்க்ரால் அடிக்ஷனா அந்த மாதிரி ஒரு பேன் அடிக்ஷன். ஆமா, நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இப்போ குழந்தைங்கிட்டலாம் ஓரளவுக்கு ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் தவிர்த்துக்கோங்க. நீங்களும் ஃபோன்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்க பாருங்கள். ஒர்க் ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா வருமானம் வர வேண்டிய இடம். மற்றபடி சும்மா கேஷுவலாக நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதான் சொல்கிறோம். தட்ஸ் சூப்பர். எஸ், ரைட்டு, ஓகே, அவ்வளோதான். ரைட்டுங்க. ஸோ மொத்தம் நிறைய டிவைஸ் அது இதுன்னு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸை பற்றியும் இருக்குது, நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். iQOO 15 வீடியோ புதன்கிழமை, iQOO 15 வந்து புதன்கிழமை லான்ச்சுங்க. அன்னைக்கு நம்ம போடுற வீடியோ வரும்ல? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் iQOO 15 எந்த அளவுக்கு ஃபோட்டோ ரீதியாக தான் நாங்கள் அதிகமாக பேசியிருப்போம். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். குட், ஓகே, பார்ப்போம், பார்க்கலாங்க. இது தொடர்ந்து இன்னொரு பதிவில். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவா சார்கே, பார்க்கலாம். பாய். வரட்டா.